அங்கிள் கிட்ட என்ன வேணும்னு கேளுங்க. சில்ட்ரன்ஸ் பார்க் வேணுங்க எங்களுக்கு. சின்ன பார்க் போறதா இருக்குது. ஒரு ஹாலிடேல என்ஜாய் பண்றதுக்கு இல்ல எதுவுமே இல்ல. அதனால ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் பஸ் கொஞ்சம் அகலமாக இல்லை, சைடில் கொஞ்சம் அப்படி இருங்க சார். இல்லை போதும்பா போதும்பா. நான் போலாங்கண்ணா. இல்லை கொஞ்சம் கீழே எடுங்க எடுங்க. வணக்கம், நான் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய மேட்டூர் சட்டமன்றத்தினுடைய வேட்பாளர். தொடர்ந்து நல்ல மூமெண்ட் இருக்குது, நல்ல மக்கள்கிட்ட போய் சந்திக்கிறோம். தொடர்ந்து நம்மளோட ஆட்சி கிடைச்ச வரவேற்பு சோகம் வழியெங்கும் மக்கள் உற்சாகமான வரவேற்பு கொடுக்குறாங்க. நல்ல ஒரு எழுச்சியோட மக்கள் வரவேற்பு இருக்குது. இதுக்கெல்லாம் நம்மளோட முதலமைச்சரோட சாதனைகள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பட்டி தொட்டி எங்கும் போய் சேர்ந்தது தான் மக்களோட வரவேற்பு முக்கியமாக காரணமாக இருக்குது. வேட்பாளர் ஒரு யங்ஸ்டருங்கிறதுனால யங்ஸ்டர் மத்தியிலையும் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. நிறைய ஒரு சில கோரிக்கைலாம் கேட்குறாங்க. ஏன்னா ஒரு கோரிக்கை கேட்குறாங்கன்னா யாரால் செய்ய முடியுமோ அவங்க கூட தான் கேட்குறாங்க. அந்த கோரிக்கையும் நாங்கள் விரைவில் செய்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்கோம். நம்மளுடைய முதலமைச்சர் மேலே நிறையா மக்கள் நம்பிக்கை இருக்குது. மக்கள் அந்த எழுச்சியை பார்க்கும்போது 200 தொகுதிக்கு மேலே நம்ம வேண்டுவோம். அதே போல் மேட்டூர் தொகுதி நல்ல வீடுகளில் வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்குது. மேட்டூரில் அதிகப்படியான கோரிக்கைகள் என்ன வைக்கிறாங்க பொதுமக்கள் உங்ககிட்ட? மேட்டூரில் பொறுத்த வரைக்கும் விவசாய வசதிகள் தேவை, பாசனத்துக்கு தேவைன்னா தண்ணீர் கம்மியாக இருக்குது. என்னதான் நம்ம மேட்டூர் அணையே நம்ம ஊரில் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஆதாரமாக இல்லைங்கிறது மேட்டூர் அணை தான். ஆனால் நம்ம பகுதிக்கு தண்ணீர் நீரற்ற நிலைமை இல்லை. அது வேணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கோரிக்கை இருக்குது. கண்டிப்பாக அதை நாங்கள் நடைமுறைக்கு எடுப்போம். அதுக்கான உத்தரவாதத்தையும் அனைத்து தரப்பு விவசாயிகளும் கொடுத்துருக்கோம். இந்த குடிநீர் தட்டுப்பாடு இன்னும் அதிகம் குடிநீர் தட்டுப்பாடு இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? கண்டிப்பாக நகராட்சிகளையும் பேரூராட்சிகளையும் குடிநீர் தட்டுப்பாடுகள் இருக்குது. அதுக்கான நடவடிக்கை மிக விரைவில் நம்ம எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 63 ரூபாய்க்கு திட்டங்களை கொடுத்துருக்கோம். மேற்படி எல்லா நகராட்சி பேரூராட்சி ஊராட்சிகளும் குடிநீர் சீரான முறையில் கிடைக்கிறது எங்களோட பெரிய ஒரு கொள்கையாகவே வச்சுருக்கோம். கண்டிப்பாக அதை நாங்கள் சீக்கிரம் சரி பண்ணுவோம். அந்த பாலங்க நாகமரம் பாலம் அதுக்கான சாயில் டெஸ்டிங் போயிட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும், 5 கோடி ரூபா ஒதுக்கி சாயில் டெஸ்டிங் போயிட்டுருக்கு. கோட்டையை பாலம் சொல்கிறீங்க நீங்கள் 250 கோடி ரூபா மதிப்பில் நம்மளோட முதலமைச்சர் சட்டமன்ற அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கான வேலைகள் ஆரம்பக்கட்ட வேலைகள் போயிட்டுருக்கு. சாயில் டெஸ்டிங் முடிஞ்ச உடனே பணிகள் தொடங்கப்படும். சார், தேர்தல் அறிக்கை மக்கள் எப்படி அது என்னங்க தேர்தல் அறிக்கை விட்டுருக்காருல? ஆமாம், நம்மளோட முதலமைச்சர் சொன்னார், திமுகவுக்கு என்னைக்குமே தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன். அதன்படி மிகப்பெரிய கதாநாயகனாக மட்டும் இல்லை, கதாநாயகியாகவும் நம்மளோட தேர்தல் அறிக்கை இருக்குது. அதனால் தேர்தல் அறிக்கை பார்த்தோன்னே மக்கள் வெரி பூஸ்ட் ஆகிட்டாங்க. உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய், புதுமை திட்டம் மட்டும் தமிழ் புதுமை திட்டம் 1000 ரூபாயிலிருந்து 1500, மகளிர் உரிமை தொகை அது சொன்ன மாதிரி அதே மாதிரி ஓஏபி முதியோர் உரிமை தொகை அதிகப்படுத்த கூப்பன் திட்டம் 8000 ரூபா மதிப்புள்ள கூப்பன் திட்டம். நம்மளோட முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கூப்பன் கொடுத்தா அத்தியாவசிய உபகரணங்களை நாம் போய் நேரடியாக கடையில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த பொருளை தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி யாரையும் திணிக்க முடியாது. ஃப்ரிட்ஜில் வீடே கிடையாது. அதோட ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் திணிக்க முடியாது. நம்மளோட முதலமைச்சர் என்ன பொருள் வேணுமோ அதை வாங்கிக்கணும்னு சொல்கிறார். எல்லோருக்கும் எல்லாம் தேவையானதை பெற்றுக்கொள்ளுங்கன்னு நம்மளோட முதலமைச்சர் சொல்கிறார். இதன் அடிப்படையில் தேர்தலோட வாக்குறுதியும் தேர்தல் அறிக்கையும் இன்னைக்கு ஹீரோங்கிறது சூப்பர் ஹீரோவாக இருக்குது. ஓகே, என் பேர் மிதுன் சக்கரவர்த்தி, மேட்டூர் சட்டமன்ற தொகுதியுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளர். நமது சின்னம் உதயசூரியன். 100% மக்களும் வாக்களித்து உதயசூரியனுக்கு பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்தில் எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு 30 ஆண்டுகளாக திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் மேட்டூர் இல்லை. மண்ணின் மைந்தனாக இன்றைக்கு திமுகவில் வாய்ப்பு பெற்று முதலமைச்சர் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் கண்டிப்பாக வெல்லுவோம். அவ்வளோ மக்கள் நம்பிக்கையாக இருக்காங்க. திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் வேணும். அடிப்படை தேவைகள் முழுமையாக நம்ம தொகுதியில் வேறு ஒருத்தங்க இருந்ததுனால வேறு கட்சி சட்டமன்ற உறுப்பினரால் அடிப்படை வசதிகள் முழுமையாக இல்லை. அதனால் திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் வேணும் அப்படிங்கிறத மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதுலேயும் மண்ணின் மைந்தனாக இருக்கக்கூடிய எனக்கு நிறையா வாய்ப்புகள் கொடுக்குறதா மக்கள்
மக்களே தென்னெழுச்சியாக வந்து சொல்கிறாங்க. அதனால் 30 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக சட்டமன்ற நாங்கள் உருவாகுவோம். கண்டிப்பாக அத்தனை அடிப்படை தேவைகளையும் நாங்கள் செய்து கொடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.